இருக்கும் வரை வில்லனாகவும் இறந்த பின் ஹீரோவாகவும் பார்க்கப்படும் ஒரே ஜீவன் அப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இன்றைக்கி காலையில் எங்கள் பிரதர்ஸ்க்கெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. அதில் வந்து எங்கள் அப்பாவோடைய ஒரு கல்ட் பிக்சர், செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர். அது போட்டு ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணியிருந்தார். அதை பார்த்தோன்னே எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சு. அந்த பிக்சரில் கொஞ்சம் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு லுக்கில் இருப்பார். சரி, அந்த முகத்தை சிரிக்க வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு புன்முறுவலோட ஒரு ஐஸை பிளிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் பண்ணி ரெடி பண்ணேன். அதில் பார்த்தப்போ உண்மையிலேயே ரொம்ப டச்சு காட்டினது. எங்கள் அப்பா உண்மையிலே எங்களை பார்த்து ஒரு புன்முறுவல் பண்ணுற மாதிரியும் ஒரு ஐஸை பிளிங்க் பண்ணி நம்மகிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா ஏன் ஹீரோ அப்படின்னா வந்து ஃபெயில் ஆகும்போது அந்த நேரத்தில் வந்து கடுமையான வார்த்தைகள் சொல்லி திட்டாமல் அந்த நேரத்தில் ஆறுதலாக நிற்பார். அப்புறம் வயசில் பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் வாங்க போங்கன்னு பேசக்கூடிய ஒரு பண்பு. என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது. எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று எடுத்துக்கணுன்னா அந்த பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அதை நான் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்கள் அப்பா கிட்டேருந்து நீங்கள் எந்த விஷயத்தை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் போடுங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே.